நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப சாமி கும்பிடுற ஒரு ஆள். எப்படின்னா, எனக்கு வந்து பெக் போனில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, அதை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகிரும் அப்படின்றப்ப, விஷ்ணு பகவானுக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு வேண்டுற அளவுக்கு ஒரு நபராக இருந்தேன். அது எல்லாமே 2018 வரைக்கும். 2018 என் லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, என் லைஃப்பில் இல்லை ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் அது உண்மை இல்லை அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற அளவுக்கான ஒரு விஷயம் நினச்சி அது இன்னைய வரைக்குமே என் வாழ்க்கையில் எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் அதை பற்றி யோசிக்கும்போது சிந்திக்கும் போதெல்லாம் நான் வந்து அப்படியே அப்படியே நில குலைஞ்சி போயிடுவேன், அப்படியெல்லாம் போயிடுவேன். ஆசிஃபா பானு அந்த பொண்ணை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அது நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், என் வீட்டில் ஒரு தங்கச்சி நான் பண்ணுறேன் நான். ஏன்னா எனக்கு இப்படி உண்மையால் இருந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எங்கள் வீடு இன்னைய வரைக்கும் பிளாங்காக தான் இருந்திருக்கும். அந்த அந்த பிளாங்க் எனக்கு இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே நடக்கலையானா நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதுக்கு பிறகு வேறு எதுவும் நடக்கலையானா அப்பயும் நடந்திருக்கு. ஆனால் அந்த சம்பவம் வந்து அது என்னை ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம். 2018 ஆசிஃபா பானுவோட மரணம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகவர்லால் அப்படின்ற கம்யூனிட்டியை, இந்த கம்யூனிட்டி விஷயத்தை எனக்கு பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதனால தானே அந்த சம்பவம் அங்கே அன்னைக்கு அது நடந்துச்சு. அப்படி ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு தான் ஆசிஃபா பானுவை. இந்த குதிரை மேய்க்க போவோம். அவங்க ஒரு நாடோடி குடும்பங்கள் மாதிரி அங்கங்கே போயிட்டு வாழ்கிற ஒரு குடும்பம். அந்த ஊரில் உள்ள சஞ்சய் ராம் அப்படின்ற ஒரு கோவில் பூசாரி அந்த பொண்ணுக்கு ஆசை காட்டி என்னென்னமோ போய் சொல்லி அந்த பொண்ணை சீரழித்து அதுக்கு கோவில் உள்ள கூட்டு போயிட்டு கை காலெல்லாம் கட்டி போட்டு திரும்ப திரும்ப போதை மருந்து யூஸ் பண்ண கொடுத்து அவனோட பையன், அவனோட மருமகன் இப்படி எல்லாம் சீரழிச்சிட்டானுங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆசிஃபா பானுவோட அம்மா அப்பா, அவங்க வளர்ப்பு அம்மா அப்பா, அவங்க ஆசிஃபா பானு எல்லா இடமும் தேடி இருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு மட்டும் தேடலை. நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, கோயிலுக்கு எப்படி அப்படின்ட்டு அந்த ஒரு கணம் இதெல்லாம் எனக்கு அதை கேள்விப்படும் போது எனக்கு தோணுச்சு, ஒருவேளை அவள் முஸ்லீம்ன்றனால அந்த கோயிலில் உள்ள சாமி காப்பாற்றலையா, இல்லைனா கோயிலுக்கு வந்து எப்படா காப்பாற்றுறதுன்னு அல்லா வரலையான்றது எனக்கு தெரில. ஆனால் எனக்கு யாருமே காப்பாற்றலை. சின்ன பொண்ணு இல்லை, ரொம்ப சின்ன வயசு, 8 வயசு ஒரு பொண்ணு துருன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு எந்த பிள்ளைக்கு பார்த்தாலும் ஒரு 14 வயசு தான். அது இன்னைக்கும் விளாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆள் தான், குழந்தை தான் அது. அந்த குழந்தைய கொடூரமாக கொண்டிருக்கானுங்க. இது என்னென்னா, அவ்வளோ இது பார்க்குறவனுங்க கோயிலுக்கே இந்த துஷ்பிரயோகம் பண்ணி அவளை வந்து ஒரு பொலித்தீன் ஷீட் மேலே வச்சு தான் இந்த மாதிரி துஷ்பிரயோகம். ஏன்னா அவளோட கழிவுகள் அங்கே இதாகுது, பிளட்டு எல்லாமே அதுலேயே இருக்குது. அதுக்கு பிறகு அவளை இல்லை முடிச்சிடலாம் அப்படின்றப்ப அவளை கொண்டு போய்ட்டு எங்கேயோ போட்டு கல்லை தூக்கி அடிச்சு ஏன்னா உசுர் போகலை, கல்லை தூக்கி அடித்து கொண்டிருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ வழியில் இருந்திருக்கும் சும்மா யோசிக்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்தேன். சும்மா என்னையே ஒரு கட்டி போட்டு ஒரு ரூமுக்கு போட்டு அடி கை காலெலாம் உடைக்கிறாங்க. என்ன பண்ணலும், வாயெல்லாம் கட்டி போட்டால் என்ன பண்ணலும், எப்படியாவது வெளியே போயிட மாட்டோமான்னு தோணும். சின்ன பிள்ளைக்கு என்ன தோணும், யாராவது வரமாட்டாங்களா, அப்பா வரமாட்டாங்களா, பசிக்குதே வலிக்குதே, எவ்வளோ அந்த உணர்வு வந்துருக்குங்க. சின்ன ஆள், அவளுக்கு என்ன சொல்லலோ, அவள் என்னத்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு வழியில் கத்திருப்பா, கத்தவும் முடியாமல் வாய அடைச்சிருப்பானுங்க. ஏன்னா இது என் லைஃப்பில் அது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம். நான் கடவுள் கும்பிடுறதே இல்லைடா அப்படின்ற மாதிரி நான் நிப்பாட்டேன். இல்லை வேணாம், இல்லை எதுக்கு சும்மா போய்க்கே அப்படின்ட்டு. அப்பையும் போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இடதுசாரி அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க, நிறைய பெண்கள் அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த டைமில் சஞ்சய் ராமுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடந்துச்சு. நிறைய இந்துத்துவ அமைப்புலாம் அவனுக்கு ஆதரவாகவும் போராட்டம் பண்ணாங்க. எப்படி ஒரு சமூகம் பாருங்க. அதில் கடைசியாக சஞ்சய் ராமுக்கு ஆயுள் தண்டனை, இன்னொரு போலீஸ் ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை, ஒரு கான்ஸ்டபிளுக்கு 5 வருஷம் சிறை. அது என்னென்னா ஆதாரங்களாக அழிச்சிட்டா. இன்னொரு சப் இன்ஸ்பெக்டருக்கு 5 வருஷம் சிறை, அவனும் ஆதாரம்லாம் அழிச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் சஞ்சய் ராமோட
மகனுக்கு ஆதாரங்கள் பத்தலைன்ட்டுன்னு அவனை வெளியே விட்டுட்டானுங்க. அந்த மருமக இருக்கால, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியல. ஏதோ ஒரு வகையில் அரசியல் உள்ள பூந்து ஒரு விஷயத்தையே இல்லாமல் ஆக்கிருச்சு. இதில் என்னன்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு. கேரளாவில் ஒருத்தன் இந்த விஷயத்தை வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு மேடையில் வந்து அவர் சொல்கிறாரு. கேரளாவில் ஒருத்தன் எழுதியிருக்கானா, ட்விட்டில் எழுதியிருக்கான், நல்ல வேளை அந்த பொண்ணை கொன்னுட்டீங்க, இல்லாட்டி நாளைக்கு அந்த பொண்ணு வந்து நம்ம மேலே தீவிரவாத தாக்கல் நடத்தும், போம் போடும் அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு ஒரு சிந்தனைன்னு யோசி. அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதியை பற்றி அவன் யோசிக்கலை. அந்த பொண்ணு பெயினை ஃபீல் பண்ணியிருக்கும். சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை அவன். என் ஃபோனில் இன்னைய வரைக்கும் அவர்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அப்படியே வச்சுருக்கேன் நான். அதை அந்த அந்த வந்து அந்த அவங்க வீட்டு கிச்சனில் பாவமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு எனக்கு அதுதான் என்ன சொல்கிறது, எனக்கு என்னமோ என் வீட்டிலே நடந்த சம்பவம் மாதிரி அது ஒன்று எனக்கு அதை உறுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கேரளாவில் உள்ளவனோட அந்த எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனைன்னு யோசிங்க. இப்படித்தான் இங்கே நிறைய மனிதர்கள், இவங்களோட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆசிஃபா பானு தான் கடைசியா அப்படின்னா இல்லை, ஆசிஃபா பானு தான் முதலா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. அதுக்கு முன்னுக்கு எவ்வளோ சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு இந்தியாவில் எக்கச்சக்கமான சம்பவங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் சரி, சஞ்சய் ராமுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சரி, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்ரீலங்காலையும் ஒரு சம்பவம் கிட்டத்தில். இப்போ ஸ்ரீலங்காவில் அடுத்து தலமல்வியில் அப்படின்ற ஒரு இடத்துல, அம்பாந்தோட்டையில், அங்கே ஒரு 16 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, அவங்க மேலே துஷ்பிரயோகம் 22 பசங்க போல். அது இன்னும் ஒரு மோசமாக இருக்குது அந்த அதை பார்த்தா. அண்ட் அது நடந்து ஒரு 1 மந்த்தோ இது கூட முடியலன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு சூசைட் பண்ண போயிட்டு அவங்க அம்மா வந்து காப்பாற்றி, அப்புறம் இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளில் அதுக்கு திரும்ப இருக்கா பார்த்தா திரும்ப கல்கத்தாவில் ஒரு டாக்டர். அது இன்னும் கொடுமையாக இருக்குது. எங்கே போகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்றது எதுவுமே தெரியல. மனுஷங்களாம் அப்படி அரக்கன் ஆயிட்டானா? இல்லை, எனக்கு அப்படிதான் தோணுது. எல்லாமே அரக்கன் ஆயிட்டானுங்க, ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. நம்மளாம் அப்படி ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கெல்லாம் ஒரு பேப்பர் பார்க்க இல்லை, ஒரு FP போகல, இதெல்லாம் போனாலே இந்த மாதிரி நியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எதை நீ யோசிக்கிறது இதில்? அந்த கல்கத்தா சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம். அந்த பொண்ணுக்கும் நிறைய உடல் அங்கங்கெல்லாம் அடிபட்டு பிளட்டு ப்ளீட் ஆகி அவளை துன்புறுத்தி கடைசியாக கொண்டிருக்கானுங்க. அதை நான் டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை. என்னென்ன அது எல்லாத்தையும் அவளை கொண்டுட்டானுங்க. இப்போ அவங்க எப்பயும் போல் வளமையாக போராட்டங்கள் நடக்கிற மாதிரி நடக்குது. இப்போ ஸ்ரீலங்காலையும் இந்த கேஸ் வந்து நேஷனல் வைஸ் பேசப்பட்டுச்சு. பட் என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது வந்து ஒன்றுமே ஒழுங்காக தெரியல. ஏன்னா அந்த பசங்களும் ஸ்கூல் பசங்க, அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஒருத்தவங்க எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் அட்வைசராக இருக்காங்க, இன்னொருத்தவங்க பிரின்சிபலாக என்னமா இருக்காங்க. அது என்ன நினைச்சுன்றது தெரியல. நிறைய பூட்டி மறைச்சிட்டானுங்க. இப்போ கல்கத்தாலேயே அந்த மாதிரி தான். மம்தா வந்து போராட்டம் நடக்கிற இடத்துல அவங்களும் வர்றாங்க, அவங்களும் வந்து போராடுறாங்க. அப்புறம் ரீசெண்டாக சொன்னாங்க, பிஜேபியும் சிபிஐயும் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ யார் எடுப்பா? கடைசியாக ஒரு தண்டனை ஒன்று கொடுப்பீங்க, ஓகே, ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே ரைட், கிடைச்சிருச்சு, சந்தோஷம். திரும்ப ஒருக்கா இந்த மாதிரியான விஷயமும் தொடராதுன்றது என்ன கேரண்டி? இல்லை, இதுக்கு பிறகு நீ தொடராது, இப்படி ஒரு விஷயமே நடக்காது, தண்டனை கொடுத்தாச்சு, மக்கள் தண்டனைக்கு பயப்படுவாங்கட்டுங்க. மக்கள் தண்டனைக்கு பயப்பட்டா இதையே திரும்ப நடக்கணும். ஆசிஃபா பானுவுக்கும் இந்த கல்கத்தா சம்பவத்துக்கு இடையில எதுவுமே நடக்கலையா? பொள்ளாச்சி அங்கங்கெல்லாம் எதுவுமே நடக்கலையா? நடந்துக்கிட்டுல இருக்கு. ஏன்னா இங்க அதிகாரத்தை பயன்படுத்துறவன் தப்பு பண்ணத்தான் செய்வான். நம்ம அதிகாரம் கொடுக்குற கையும் அப்படித்தான் இருக்கு. இப்போ அப்படி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டோமா இருந்தா, இல்லைன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், பொண்ணுங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ரைட், ஓகே. எவ்வளோ தான் பாதுகாப்பாக இருந்தாலும் நீ எங்கள் ஆசிஃபா பானுன்ற மாதிரி ஒரு 8 வயசு பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டேங்கிற, இங்கே ஒரு டாக்டர் மாதிரி ஒரு 30 வயசு ஒரு பொண்ணையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தன்னோட டியூட்டி அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா நைட்டு, அவளையும் விட்டு வைக்கல. இவள் ஆடு வைக்க போனால் இவளையும் விட்டு வைக்கல. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு படிக்க வந்து அவளையும் விட்டு வைக்கல. அப்போ இது யார் மேலே தப்பு? நம்ம பாதுகாப்புனா அப்போ பூட்டி தான் வைக்கணும் வீட்டுக்கு, உண்மையாலையா? என் வீட்டில் இப்போ அக்கா மாருங்க பொம்பளை பசங்களாம் இருக்காங்க, அப்போ நம்ம பூட்டி தான் வைக்கணும், எங்கேயும் போகாதீங்க, எதையும் பண்ணாதீங்கன்ட்டு. ஆனால் நம்ம சொல்லலாம்ல, யாருக்கு? இந்த தப்பு பண்ணுறோம்ல பசங்க பயலுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இல்லை, நீ ஜஸ்ட் ஒரு எதிர்ப்பாளின், அவ்வளோத்தான். உண்மை தான். உனக்கு என்னென்ன இந்த இருக்குன்றதுக்காக நீ பெரிய புடிங்கிலாம் இல்லை, நீ ஜஸ்ட் ஒரு எதிர்ப்பாளின், அவ்வளோதான். நீ தான் பாதுகாக்கணும். அது உன்னோட கடமை.
இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் ஒரு மனுஷன் தானே, எல்லாமே மனுஷன் தானே, எல்லாமே மனுஷன் தானே. ஊட்டி எச்சித்தனத்துக்காக ஒரு மனுஷனை கேவலமாக நீ கொண்டு போயா இருந்தா நீ நீ மனுஷனே இல்லையே, மிருகம், நீ மிருகம், எச்ச. இந்த வீட்டில எல்லாம் இன்னைய வரைக்குமே நம்ம அம்மாமாருங்கிட்ட வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் இருக்கு, பசங்க தப்பு பண்ணிட்டு அவன் ஆம்பளை பையன், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவன் எது வேணாலும் பண்ணட்டும், பிரச்சனை இல்லைங்க, அவன் ஆம்பளை பிள்ளை அப்படின்ட்டு. என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன இங்கே சுயநலம், கூட சுயநலம். நம்மளாம் சுயநலமாக இருக்கோம், இன்னொருத்தவங்க வழியை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். இப்போ எனக்கு ஆசிஃபாவை என்ன பெயின் ஃபீல் பண்ணிருச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த கல்கத்தாவில் அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னு தெரில. இங்கே தலைமல்வியில் அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு அவள் போயிட்டு சூசைட் பண்ண போனான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு நடந்தால் மட்டும்தான். இப்போ நான் இந்த விஷயத்த நான் ஒருத்தன்ட்ட சொன்னால் கூட நீ ஏன்டா இதுக்கு துடிக்கிறேன்னு தான் கேட்போம். மேலேயா உனக்கு எதுக்குடா, நீ ஏன்டா துடிக்கிற, இது என்ன உன் தங்கச்சியா பண்ணுவோம். அவ்வளோதான் மனிதர்களோட சுயநலம். இதை தாண்டி நம்மளை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பேசணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அன்னைக்கு ஆசிஃபா இறந்தப்ப ஒருத்தர் சொல்கிறான், அந்த பொண்ணை நல்ல விலை கொண்டுட்டீங்க அப்படின்ட்டு. இந்த தலைமல்வியில் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு பணியாக அந்த கமெண்ட்லாம் பார்த்தா என்னடா மயிரன் இருக்கும். ஏன்னா அப்படி கமெண்ட்ஸு. அந்த பொண்ணுக்கு அத்தனை பேர்த்தோட இருக்க ஆசையா, என்னென்ன நம்மளா கமெண்ட் அதுக்கு. இதே மாதிரி தான் கல்கத்தாவில் நடந்த சம்பவத்துக்கு அதுக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸ். ஒருத்தர் சொல்கிறான், அந்த பொண்ணு அவ்வளோ அழகு இல்லையே, அதுக்கே எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. எனக்கு புரியலை. ஸோ நம்ம எப்படி மென்டாலிட்டியில் இருக்கோன்னு மட்டும் யோசிங்க. நான் அந்த கமெண்ட்ஸை நான் சும்மா போடுறேன். இப்போ இவங்களெல்லாம் டிஜிட்டல் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் டிஜிட்டல் ரேபிஸ்ட் தான் ஒரு வகையில். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சா இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சம்பவன்றதை தாண்டி அந்த பொண்ணை இன்னும் மானபங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்கிறோன்றப்ப நீ 1000 தண்டனை கொடுத்தாலும் திருந்த மாட்டான். உண்மையா இல்லையா? நாளைக்கு இவனே அந்த தப்பு பண்ணுவான். அப்போ தண்டனைகள்ன்றது அது சும்மாங்க, அது சும்மா. இங்கே தண்டனைகளை தாண்டி நீ உன் வீட்டில் உன் தம்பிக்கு, உன் அண்ணனுக்கு, உன் மகனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறன்றது தான் முக்கியம். அது மனசுலேருந்து வரணும். இங்கேருந்து அவனுக்கு அது யோசிக்கணும். அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். நீ தண்டனை கொடுக்கலாம். சிங்கப்பூரில், மலேசியாவில், எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் தண்டனைகள் கொடுக்குறான். குப்பை போட வேணான்னு தண்டனை கொடுக்குறான். அந்த தண்டனைக்கு ஃபைனுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒருத்தர் குப்பை போடலையே தவிர தான் நாடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவனும் போடாமலாம் இருக்க மாட்டான். அது மென்டாலிட்டியில் இருக்கணும். இல்லை நான் குப்பை போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், என் நாடு அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீ ஃபைன் பண்ணித்தான் நீ ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து தான் அதை செய்வியா இருந்தால் நீ பார்க்காத நேரம், இல்லை நீ தண்டனை கொடுக்காத நேரம் அவன் ஏதாவது திரும்ப பண்ணுவான். வளரும் போதே உங்கள் வீட்டு பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க, எங்கிட்டும் போகாதீங்க, இதை சொல்கிறத விட்டுட்டு ஆம்பளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னோட லிமிட்டு இதைத்தான், உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நீ நினச்ச நேரம்லாம் வெளியே மயிறு சுத்த இயலாது, நீ நினச்ச ஆட்டம்லாம் இங்கே ஆட இயலாது. அதை சொல்லிக் கொடுக்கணும். போத அவன் தப்பு பண்ணாலோ இல்லாட்டி லவ் பண்ணிட்டு வந்து நின்றாலோ, இப்போ எல்லாம் பேரண்ட்ஸுக்கு அப்படின்ட்டு பயலுங்க 2 லவ் பண்ணிட்டாங்கன்னா ஆம்பளை பையன் பண்ணிட்டு போட்டோம். இதே பொண்ணு பண்ணிச்சான்னா அந்த பொண்ணு அவ்வளோத்தான். அந்த பொண்ணை அந்த இடத்துலையே மானபங்கம் பண்ணி பேரண்ட்ஸே இல்லாமல் வைக்கிறவானுங்க, தூக்கு போட்டு சாக விட்டுருவானுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா விஷயத்துக்குமே வரைமுறைன்னு ஒன்று இருக்குது. பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். நீ உன் அக்கா தங்கச்சி இப்படிலாம் சொல்லிக் கொடுக்காங்க. சக மனுஷியான ஒரு உணர்வை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவ்வளோத்தான். சக எதிர்ப்பாளினா அவ்வளோத்தான், வேற எதுவுமே கிடையாது. உடல் உறுப்புகளால் மட்டும்தான் மனித உடம்புகள் ஆணும் பெண்ணும் வித்தியாசமாக இருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு பிரிவினையும் இல்லை, அவ்வளோத்தான். நீ ஒரு பொண்ணை கொச்சையாக பார்க்குற அளவுக்கு நீ அந்த பொண்ணு ஒன்றும் கேவலமாக இல்லை, நீ ஒன்றும் புனிதமும் இல்லை மாதிரி. இதை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து அதை ஒருத்தர் பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டு திருந்துற ஒரு நாள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன். தண்டனைகள்ன்றதா சும்மா அது போலி, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் தண்டனை கொடுக்குதா, அதுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தர் செய்யாமல் இருப்பானே தவிர அதே கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் இல்லை அந்த தண்டனைகள்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கும் சொல்கிறதுக்கு தான் இருக்காங்களே இந்த மனித அதை ஹியூமன் இந்த சைடில் எல்லாம் ஏதாவது அமைப்புகள் இருக்குள்ள தண்டனைகள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ அவன் அது இல்லாமக்கனா இருந்தால் அவன் திரும்ப அதே தப்பு தான் பண்ணுவான். ப்ராப்பராக டீச் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த தலைமொழியில் பிரச்சனையில் பொம்பளை பசங்க கூட
கேவலமாக சீப்பாக கமெண்ட் பண்ணுதுங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது உலகமானா இல்லை, நம்ம யாருமே மனிதர்களாகவும் இல்லை, சுயநலமாக இருக்கோம். சுயநலமான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறோம். எனக்கெல்லாம் உண்மையாலும் பயமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா மகன் இருக்கான். அவன் இந்த சொசைட்டியில் எப்படிடா ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நான் வளர்க்கணும், அவனுக்கு எப்படி ஒரு எதிர்பாலினத்தை ரெஸ்பெக்ட் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இது எல்லாமே எனக்கு ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நாங்கள் வீட்டில் பேசிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, பயமாக இருக்குது. இது எல்லாமே எங்கேருந்து தோங்குதுன்னா, இந்த பசங்களாம் ஒன்றா ஆகிட்டா அந்த வைப்பு, இந்த என்னமோ இது இப்போ ஒரு பொண்ணு நடந்து போகுதா இருந்தால் அந்த பொண்ணை ஏதாவது பகுதிக்கு இழுக்கிறது, இது ஒருத்தர் இருந்தால் செய்ய மாட்டான், இது ஒரு 2 பேர் இருந்தால் செய்வோம். இது ஒரு 5 பேர் இருந்தால் அது அதிகமாக செய்வாங்க. அந்த 5 பேத்துக்கு அது தெரியணும், இல்லை அது தப்பு. அந்த இடத்துல தான் இது தோங்குறது. அந்த இடத்துலையே நீ ஒரு பொண்ணை நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வச்சிருவ. அந்த பொண்ணை தனியாக நடக்க விடாமல் நீ ஆக்கிடுவ. அந்த பொண்ணை சுதந்திரமாக அந்த ரோட்டில் நடக்க விடாமல் ஆக்கிடுவ. நீ அப்படி பண்ணும் போதே பாதி அந்த பொண்ணு உடஞ்சி போயிடும். அது அடுத்த பயத்தில் தான் எடுத்து வைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதரா அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் தான் பார்த்தாலும் இழுத்து பொத்தி ஒன்று விட்டுன்னு சொல்லிட்டு சொல்லணும், நீ இரு அப்படின்ட்டு. நம்ம கையில் இருக்குது. இதை மாத்திரனா இருந்தால் இது ரொம்ப கஷ்டம். எனக்கு இன்னும் 100 வருஷம் கழிச்சு இன்னும் இந்த உலகம் எப்படி இருக்கும்னா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. கேவலமான பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட நம்ம ஆட்சியை வேற கொடுத்துட்டோம். அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பண்ணவும் மாட்டான். கேவலமான ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன தப்பு பண்ணாலும் அதை அவ்வளோத்தான், அதை அப்படித்தான் அப்படின்ற மாதிரி போயிடும் இந்த கலாச்சாரம். ஸோ ப்ராப்பராக டீச் பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இது அப்படித்தான் இருக்கணும், அவங்க உன்னோட எதிர்பாலினம், நீ தான் அவங்கள பாதுகாக்கணும். அது எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, பாதையில் எந்த பொண்ணு போனாலும் சரி, இது உன்னோட கடமை, நீ பாதுகா. 12 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு வெளியே நடந்தாலே அது தப்பாக சொல்கிறவங்க தான். நம்ம அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு எங்கேயாவது இருந்து வருவான், அவளை தப்பாக சொல்லுவாங்க. அவனுக்கு ஏற்ற மாதிரியா சுயநலங்களும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த உலகத்தில் மாற்றிக்குவான். நான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன், நான் ஏன் இதில் பேசணும் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சேனல்ஸை வீடியோ பார்க்குறவங்க கிடையாது. எல்லாம் என் பசங்க தான் இருப்பீங்க பெரும்பாலும். நான் என் பசங்கள்கிட்ட நிறைய விஷயம் இதை பற்றி நான் பேசுவேன். நாங்கள் சின்னதாக குட்டி கிளப் ஒன்று வச்சுருக்கோம், நான் அந்த இடத்துல நிறைய பேசியிருக்கோம். அதை தாண்டி யாராவது ஒருத்தட்ட இது போய் சேரணும். ஒரு பொண்ணு மேலேயே பிளேமை போடாமல், இல்லை நம்ம வாழ்கிற சமூகத்தில் நம்ம மேலேயே தப்பு இருக்குது, அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, சுய ரீதியாக ஒரு விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதை பண்ணிக்கணும். நாளைக்கு வளர்கிற ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துடணும். இது யாராவது ஒரு 5 பேர்னாலும் ஓகே. அடுத்து அவங்க அந்த 5 பேர்ட்டேருந்து அந்த இன்னொரு 5 பேர்ட்ட நியூஸ் போவாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இது மட்டும்தான் சொல்யூஷன். சவுதியில் மாதிரி தண்டனை பெருசாக கொடுத்தா இது நின்றுட்டான், அது வந்து நிற்காது, அது தொடரும், அது திரும்ப திரும்ப தொடரும். ஒருத்தர் பயத்துக்காக செய்யாமல் இருப்பானே தவிர அவன் செய்யாமலா இருக்க மாட்டான். அவனுக்கு செய்யாமலா இருக்கணுன்ற உணர்வு இருக்காது, பயம், அவ்வளோதான். அதுக்காக தப்பு நடக்காது. அப்படி ஒரு சமூகம் இங்கே வேணாம். நீ சொல்லி கொடுத்தே வளர்த்தியா இருந்தா, ஏன்னா அவனுக்கு பக்கத்துலேயே இருப்பான். பயத்தில் ஒரு பொண்ணை துஷ்பிரயோகம் பண்ணாமல் அவன் அது பண்ணுறதுக்கு சமந்தான். அந்த பொண்ணை பார்க்குற கேவலமான பார்வையே பண்ணுறதுக்கு சமந்தான், துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு சமந்தான். ஸோ பயம் அப்படின்றத தாண்டி, தண்டனை அப்படின்றத தாண்டி, நீ தான் ஒரு பொண்ணோட பாதுகாப்பு. நீ இப்போ சமூகத்துக்கு ஒரு பொண்ணா பாரு, மனுஷியா பாரு, மனுஷனா பாரு, அவ்வளோதான். சக ஒரு மனிதர், அவ்வளோதான். இப்படி பார்க்க கற்றுக்க அப்படின்றத சொல்லிக்கோங்க.